அனாமிகா, அர்ச்சனா 2 பேரும் ஹோலி பண்டிகைய குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா கலர் மாவுகளை பூசிக்கிட்டு இருந்தா. இப்படி அனாமிகாவை துரத்திக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சாரதா, அம்மா, அனாமிகா, அர்ச்சனா மெதுவா ஓடுங்க, கீழே விழுந்துற போறீங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. அதுக்குள்ள பிரசாத் வந்துட்டு, அடடடடா, வீடெல்லாம் ஒரே கலரா இருக்கு. இந்த கலர்லாம் யூஸ் பண்ண கூடாதுல்ல, எதுக்காக இப்படி பண்றாங்க? இது அனாமிகாவும் அர்ச்சனாவும் இயற்கையான வழியில தயாரிச்ச கலருங்க, இதனால ஒன்னும் ஆகாது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதும் கலர் மாவை சாரதா மேல பூச பார்த்தாரு. அதுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் வந்து சாரதாவை பிடிச்சு, தாத்தா சீக்கிரம் வாங்க, பாட்டி ஓடி போயிட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரசாத் உடனே அவங்க மேலயும் கலரை பூசினாரு. குழந்தைங்க கொண்டாடினாங்க. அடே பசங்களா, இருங்க இருங்க உங்கள அப்படின்னு குழந்தைங்கள துரத்துனாங்க சாரதா. குழந்தைங்க 2 பேரும் தன்னோட அப்பா பின்னாடி சித்தப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி மொத்த குடும்பமும் ஹோலி பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடுச்சு. இதுக்குள்ள அனாமிகா, ஆமா அர்ச்சனா, ரோட்ல எல்லாரும் இருக்காங்க, சுபமாத்தைய மட்டும் காணுமே. ஆமா, சுபமாத்த மட்டும் இல்ல, சாந்திய கூட காணுமே. இவங்க 2 பேரும் நம்ம கையில சிக்காம ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் அவங்க 2 பேரையும் தேடிட்டு போனாங்க. அதுக்குள்ள சாந்தியும் சுபமாவும் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சித்தி, போன வருஷம் என் புருஷனும் நானும் அனாமிகா குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஹோலி பண்டிகையை கொண்டாடினோம். இந்த வருஷம் என் புருஷன் இல்ல, அதான் ஹோலி பண்டிகையை கொண்டாட முடியாம இங்க வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் புருஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா சாந்தி. கவலைப்படாத சாந்தி, காலம் ஒரே மாதிரி இருக்காது. கடவுள் நம்ம தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்காரோ அப்படிதான் நடக்கும். சில சந்தோஷங்கள் நம்ம நினைவுகளா மாறிடுமா, அது விடுமா. அது இல்ல சுபம்மா சித்தி, ஹோலி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம்? எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லாம் கலர்ஃபுல்லா நிறங்களா நிரம்பி இருக்கணும்னு, அதுக்கு தானே ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஆனா புருஷன் இல்லாதனா எங்க வாழ்க்கையில கலரை பார்க்கவே கூடாதா? ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு சொன்னதும் சுபம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னவோமா, இந்த பண்டிகையை விதவைங்க கொண்டாட கூடாதான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஹோலி பண்டிகை அன்னைக்கும் ஊர்லயே இருக்க மாட்டேன், காட்டுக்குள்ள போயிடுவேம்மா. இந்த வருஷம் நீ வந்திருக்கேன்னு இருக்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத 2 பேரும் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க எந்த காலத்துல இருக்காங்க? பிற்போக்குத்தனமாவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்க. அது செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது அந்த காலம் இல்லையே. அக்கா, கதவை தட்டுக்கா, அவங்க வெளியில வரட்டும். அவங்க வெளிய வந்ததும் கலரை பூசி விட்டுடுறேன். அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லி சுப்பம்மாவை வெளியில கூப்பிட்டான். அவங்களும் வெளியில வந்து நின்னாங்க. உடனே அர்ச்சனா கலர் தண்ணிய ஊத்திட்டான். ஐயா, என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க? இப்படி எல்லாம் பண்ணலாமா? உங்களை என்ன பண்றது? நாங்க என்ன பெரிய தப்பு பண்ணோம் அத்தை? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஹோலிக்கு கலரை ஊத்துறதுங்கிறது புது ஆனந்தத்தை வீட்டுக்கு அழைக்கிறது மாதிரி. அத வேண்டான்னு நீங்க தடுக்கிறீங்களே. ஐயா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. நாங்க விதவைங்கம்மா, புருஷன் இல்லாதவங்க. இப்படி புருஷன் இல்லாதவங்க ஹோலி பண்டிகையை கொண்டாடலாமா? யார் கூட ஆனந்தமா இருக்கணும் நாங்க இதை கொண்டாடுறது? அத்த, சந்தோஷங்கிறது சிலருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம் சொந்தமானது. உங்க மனசு சுத்தமான மனசு. அந்த சுத்தமான மனசோட எங்க மேல கலர் பூசுங்க. உங்க கையால பூசுற கலரால எங்க வாழ்க்கை கலர்ஃபுல் ஆகணும். எங்களை ஆசிர்வாதம் பண்ணி கலரை பூசுங்க. அத கேட்டதும் சுபமாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அழுதுகிட்டே சொன்னாங்க, கடவுளே, இந்த பிள்ளைங்களை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கலர் பூசினாங்க. உள்ள இருந்த சாந்தி அத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்தா. அர்ச்சனாவும் அனாமிகாவும் சாந்திக்கும் கலர் பூசினாங்க. சாந்தி கண்ணீரோட அவங்களுக்கும் கலர் பூசினா. இப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல ரமேஷோட ஃப்ரெண்ட் ஆனந்த் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான். சாந்தி அவனுக்கு கலர் பூசினா. கலரை பூசிட்டு ஹாப்பி ஹோலின்னு ஹோலியோட வாழ்த்துக்களை சொன்னான். அத பாத்துட்டு அவனும் சிரிச்சுட்டு அவளுக்கு ஹாப்பி ஹோலி சொன்னான். இத ரமேஷ் தூரத்துல இருந்து பார்த்தான். டே ஆனந்த், சீக்கிரமா வா, அங்கேயே இருந்தேனா கலர்ல நிரப்பிடுவாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளார கூப்பிட்டான். ஆனந்தும் உள்ள வந்தான். என்னடா இது? நானே நாளைக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிறேன்னு சொன்னல. இல்லடா, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். ஊர்ல இருக்க மாட்டேன். திரும்ப எப்போ வருவேன்னு தெரியாது. அதான் டாக்குமெண்ட்டை நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். அது அங்க நின்றுட்டு இருக்க பொண்ணு திடீர்னு வந்து மேல கலரை பூசிட்டாடா. ரமேஷ் அந்த பொண்ணை பார்த்துட்டு, அந்த பொண்ணு சாந்திடா. எனக்கு முறையில தங்கச்சி வேணும்.
ரொம்ப நல்ல பொண்ணு. சரி வா, உள்ள வந்து பேசலாம். அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். நிலத்தோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கூட அர்ச்சனா அனாமிகா பேருக்கு மாத்திட்டேன். நான் ஊருக்கு போய் ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவேன். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்ப வருவேன்னு தெரியாதுன்னு இப்ப 4 நாள்ல வந்துருவேன்னு கரெக்டா சொல்ற. என்ன ஆச்சுடா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது அர்ச்சனாவும் அனாமிகாவும் அவனை தடுத்து நிறுத்தி, எங்க கிளம்புற, ஹோலி பண்டிகைய கொண்டாடாம அப்படின்னு சொல்லி அவனுக்கு கலரை பூசினாங்க. ஆனந்தும் அவங்க 2 பேருக்கும் கலர் பூசினான். அதுக்கப்புறம் சாந்திக்கு கூட கலரை பூசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து போயிட்டான். சாயந்தரம் வரைக்கும் ஹோலி கொண்டாடிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அனாமிகாவும் அர்ச்சனாவும் சுப்பம்மாவையும் சாந்தியையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. அவங்களும் சரின்னு வந்தாங்க. ஹோலி அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனந்த் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனந்த், வந்து உட்காருடா. வா, நல்ல நேரத்துக்கு வந்த. ரமேஷ், உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். இப்படி வரியா? ரமேஷ் தோ வரேன்னு சொல்லி வெளியே வந்தான். ரமேஷ், சாந்திய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுடா. அந்த பொண்ணுகிட்ட பேசி இதுக்கு ஒத்துக்கவே. டே ஆனந்த், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் செத்து போயிட்டான்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தாலும் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கணும் இல்லையா? அவ ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கா. அதனால என்னடா, அந்த பொண்ணை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அதுதானடா முக்கியமே. அவங்க 2 பேரும் பேசின பேச்ச அனாமிகாவும் அர்ச்சனாவும் கேட்டு 2 பேரும் அவங்க கிட்ட வந்தாங்க. நல்ல முடிவை தான் எடுத்திருக்க ஆனந்த். சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு ஹோலி பண்டிகை, அதுவுமா அவ வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்துறதுக்காக கடவுள் தான் உன்னையே அனுப்பிச்சிருக்காரு. நானும் அர்ச்சனாவும் அவகிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறோம், சரியா? அதுக்கு ஆனந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அர்ச்சனாவும் அனாமிகாவும் சாந்தி கிட்ட அவனை பத்தி பேசினாங்க. சாந்தி முதல்ல ஒத்துக்கல, ரொம்ப பயந்து போயிட்டான். ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த ஆள் கல்யாணங்கிறாரு, ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் நடக்க கூடாதது ஏதாவது நடந்தா தாங்க மாட்டேன். கடவுள் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறாரு. அவர் செஞ்ச தப்ப திருத்தணும்னு நினைக்கிறாருமா. ஒத்துக்கோம்மா. ஆனந்த எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப நல்ல பையன். முடியாதுன்னு சொல்லாதம்மா. சுப்பம்மாவும் அவளை சமாதானப்படுத்தினாங்க. எல்லாரும் சாந்திய ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. கடைசியா சாந்தியும் அது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். கரெக்டா 3 நாள்ல ஆனந்துக்கும் சாந்திக்கும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அதே வீதியில குடும்பம் நடத்தினாங்க. கல்யாணம் ஆகி 2 நாள்ல சாந்தி அனாமிகா வீட்டுக்கு வந்து அனாமிகா அர்ச்சனா கிட்ட பேசினா. நிஜமாவே நீங்க கொண்டாடின ஹோலி பண்டிகை என் வாழ்க்கைய ரொம்ப கலர்ஃபுல்லா மாத்திருச்சு. நீங்க மட்டும் என்னோட ஹோலி கொண்டாடலன்னா நான் வெளியில வந்திருக்கவே மாட்டேன். ஆனந்த மீட் பண்ணிந்திருக்கவே மாட்டேன். இந்த கல்யாணமும் நடந்திருக்காது. இதுல நாங்க என்ன பண்ணோம்? கடவுள் ஏற்கனவே உன் தலையெழுத்தை எழுதி வச்சிருக்காரு. அதுபடிதான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா ஆனந்தோட குடும்பம் நடத்த கண்டிப்பா இருப்பேன். இன்னைக்கு மத்தியானம் நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரணும் சாப்பிடுறதுக்கு. நான் சுப்பம்மா சித்தியையும் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சுப்பம்மா வீட்டுக்கு வந்தா. சாந்தி அங்க போய் மனசார தன்னை ஆசீர்வாதம் பண்ணும்படி கேட்டான். முதல்ல சுப்பம்மா சந்தேகப்பட்டாலும் அனாமிகா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்து அவளை வாயார வாழ்த்துனாங்க. அம்மா சாந்தி புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும். அனாமிகா அர்ச்சனாவால உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்குமா. அவங்களுக்கு நன்றி உணர்வோட இரு. புருஷனோட சந்தோஷமா வாழுமா. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு வாழ்த்துனாங்க. சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சித்தி, இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டுலதான் எல்லாருக்கும் சாப்பாடு. அனாமிகா அர்ச்சனாவும் வராங்க. உன்னையும் கூப்பிடுறேன். அவங்களோட சேர்ந்து நீயும் சாப்பிடவா சித்தி அப்படின்னு கூப்பிட்டான். அவங்களும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து சாந்தியோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனந்தும் சாந்தியும் இந்த ஹோலி பண்டிகையை என்னைக்கும் மறக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அனாமிகா குடும்பத்துக்கும் நன்றி சொன்னாங்க. மருமகள்கள் செஞ்ச ஹோலி பண்டிகையால ஒரு குடும்பமே சேர்ந்திருக்கு. எல்லாருக்குமே ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கை கூட இந்த ஹோலி பண்டிகையோட கலர்ஃபுல் ஆகணும். உங்க எல்லாருக்கும் மனமாற இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். அது தொத்தாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல அனாமிகாங்கிற ஒரு ஏழை பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட மாமியார் பேரு சாரதா. அனாமிகாக்கு அம்மா கிடையாது. சாரதா அவங்க அத்தை தான். எதிர் வீட்டுல இருந்தாலும் 2 பேரும் அவ்வளவா பேசிக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் சாரதா கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறது அனாமிகாவோட எண்ணம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தா.
அதுக்குள்ள லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்திருந்தா. அனாமிகா, நல்லா அழகா கோலம் போடுற. எங்க வீட்ல கூட ஒரு கோலம் போடுறியா? உன் கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அத பார்த்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லித்தரேன் லக்ஷ்மி. இந்த கோலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்ல கோலம் போடலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கோலம் போடுறது முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மியோட வீட்டுக்கு போய் கோலம் போட்டா. சரி அனாமிகா, உன்னோட அத்தை ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க வீட்டு வாசலையும் பெருக்கி ஒரு கோலம் போட்டா என்னவா? தயவு செஞ்சு அத பத்தி மட்டும் பேசாதீங்க. என்ன அனாமிகா, அவங்கள பத்தி பேசினாலே இப்படி எரிச்சல் படுறியே. அப்படி அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க? லக்ஷ்மி, எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. அப்ப பணம் தேவைப்பட்டுச்சு. நீ மட்டும் அப்ப எனக்கு உதவி செய்யலனா எங்க அப்பா உயிரோடவே வந்திருக்க மாட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் படுக்கையா தான் இருக்காரு. ஒரு தடவையாவது அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு நாள் கூட வந்ததில்ல. பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு போனா அண்ணனையே மறந்துடுவாங்களா? அனாமிகா, உங்க அத்தைய நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னு தானே சண்டையே. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கு என்ன தெரியும்? லக்ஷ்மி அனாமிகா கிட்ட அவங்க அத்தைய பத்தி ஏதோ சொல்ல வரும்போது அனாமிகா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான். நேரா வீட்டுக்கு போய் கோபமா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தா. அத அவளோட அப்பா படுக்கையில இருந்து பார்த்தாரு. அவ கண்ணீர் விடுறாங்கறத பார்த்ததும் அவர் கூட கண்ணீர் விட்டு அழுதாரு. அப்போ அனாமிகா, நீ எதுக்குப்பா இப்ப அழுதுகிட்டு இருக்க? இப்படி ஒரு தங்கச்சி இருக்காங்கறதையே மறந்து போயிடுப்பா. அப்போ அனாமிகாவோட அப்பா செல்வம் தன்னோட மனசுல, ஐயோ, என் தங்கச்சின்னு நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? எனக்கு வாய் இருந்தா அவ இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லுவேன். அவ கட்டிக்கிட்டு போனவ நல்லவ இல்ல. அந்த வீட்ல அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நீ எப்ப புரிஞ்சுக்க போறியோ? கடவுளே, என் பொண்ணுக்கு அவ அத்தை மேல இருக்க கோபத்தை கொஞ்சம் தனிய வைப்பா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. அனாமிகா வீட்டு வேலை மொத்தத்தையும் முடிச்சிட்டு தன்னோட அப்பா கிட்ட வந்து பேசினா. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன். ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. ஒரு பணக்கார வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு அன்னைக்கு கூலிய வாங்கிட்டு வந்தா அனாமிகா. அவங்க அனாமிகா சாப்பிடுறதுக்கு தினமும் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. அத அனாமிகா வீட்டுக்கு கொண்டுகிட்டு வருவா. வீட்டுக்கு வந்து அப்பாக்கு கொடுத்துட்டு அவ கூட அதை சாப்பிட்டா. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போச்சு. இவங்க வீடு இப்படி இருக்கும்போது அனாமிகாவோட அத்தை சாரதா ஊர்ல இருந்து திரும்ப வந்தாங்க. அவங்கள பாக்கறதுக்காக லக்ஷ்மி அவங்களையும் பிரசாதையும் பாக்கறதுக்கு வந்துட்டு இருந்தா. லக்ஷ்மி வர்றத பார்த்த சாரதா, ஏண்டி லக்ஷ்மி, எனக்கு உதவி செய்ய வந்திருக்கியாம்மா, இல்ல என்ன பாக்க வந்தியா? 2க்கும் தான். தனியா வேலை செய்றீங்களேன்னு உங்களை பார்த்துட்டு அப்படியே உதவி செஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல பொண்ணு, உனக்கு நல்ல புருஷன் கிடைக்க வேண்டிக்கிறேன். சரி, அனாமிகா எப்படி இருக்கா? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய பணக்கார வீட்ல வேலை செய்யறா. அந்த வீட்டு எஜமானி ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா? ஆனா அந்த முதலாளி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு. சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்கு வந்ததுக்கு போனதுக்கு எல்லாத்துக்கும் கத்திட்டே இருப்பாரு. ஆனாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அனாமிகா வேலை செய்யறா. என் புள்ளைக்கு இவ்ளோ கஷ்டமா, எவ்வளோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கா அனாமிகா. அவளை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது பேச வேண்டியதானே? அனாமிகா மேல இவ்ளோ அன்பு இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவகிட்ட போய் பேசக்கூடாது? அவ என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறா. பேசுறதுக்கு அவகாசமே கொடுக்க மாட்றா. இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாங்க. அதை கேட்டு லக்ஷ்மி கூட ரொம்ப கவலைப்பட்டா. சரிம்மா லக்ஷ்மி, உனக்கும் அனாமிகாக்கும் சில பலகாரங்களை தரேன். நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவளுக்கும் கொஞ்சம் கொடு. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. எனக்கு தெரியும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கொடுத்த பலகாரங்களை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போனா. அவ வீட்டுக்கு போய் கொஞ்சம் பலகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மீதிய அனாமிகா கிட்ட கொடுக்கறதுக்கு போனா. அனாமிகா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரும்போது அனாமிகாக்கு கொடுக்கறதுக்கு லக்ஷ்மி வந்தா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பலகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாரதா லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து, அம்மா லக்ஷ்மி, அனாமிகாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்ணிலேயே படமாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னு புரியல. இது சின்ன விஷயம் தானே சித்தி, அவ எங்க வேலை செய்யறான்னு உனக்கு தெரியும்ல. நேரா அங்கேயே போயிட்டு பார்க்க வேண்டியதானே? ஸ்ரீதேவியை தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள பாக்குற மாதிரி போய் அனாமிகாவை பாருங்க. அட, நல்ல ஐடியாவா இருக்கே. இப்பவே போறம்மா, என் கூட கொஞ்சம் வரியாடிமா. நான் வந்தேன்னா அனாமிகாவுக்கு சந்தேகம் வரும். நீ மட்டும் போயிட்டு வா சித்தி அப்படின்னு சொன்னதும் சாரதா, அது கூட சரிதானே, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அனாமிகா வேலை செய்யற வீட்டுக்கு நடந்து போனாங்க. அங்க போகும்போது
அந்த வீட்டு முதலாளி அனாமிகாவை திட்டிட்டு இருந்தாரு. நல்ல பொம்மைய உடைச்சு போட்டிய, உனக்கு அறிவே இல்லையா? நேத்து பார்த்தா வீட்டை சரியா தொடைக்கல, பூச்செடிக்கு தண்ணி ஊத்தல, எதுக்கு தண்டத்துக்கு நீ இங்க வேலை செய்யறன்ற பேர்ல இருக்கன்னு தெரியல. பொம்மைய உடைச்சது நான் இல்லங்க. நேத்து நான் தொடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க உடைச்சிருக்கலாம். அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொன்னேன். அம்மா தான் வேணான்னுட்டாங்க. தண்ணி ஊத்துறதுக்கு தோட்டக்காரன் வருவான்னு சொன்னாங்க. இவ்ளோ சொல்லியும் கேட்காம தொடர்ந்து அந்த ஆளு திட்டிக்கிட்டே இருந்தான். அது எல்லாத்தையும் கேட்ட சாரதா ரொம்ப கவலைப்பட்டு நின்னுட்டு இருந்தாங்க. சாரதாவை பார்த்து அந்த ஆள் திட்டுறத நிறுத்திட்டாரு. அனாமிகா வீட்டுக்குள்ள போயிட்டான். அவரு சாரதாவை வீட்டுக்குள்ள கூட்டாரு. ஸ்ரீதேவியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க சாரதா. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்க? உடம்பு நல்லா இருக்கா? நான் நல்லாதான் இருக்கேன். ஊருக்குள்ள இருக்கும்போது என்கிட்ட வரவே மாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கிய? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு தான் போகணும். என் வீட்ல இருக்க வேலைக்காரி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ செய்யற சமோசா பிரியாணி நீ சாப்பிட்டிருக்கியா? ரொம்ப அருமையா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா தடவையா தன்னோட மருமக அனாமிகா செய்யற சாப்பாட சாப்பிட போறாங்க. ஸ்ரீதேவி அனாமிகா கிட்ட சமோசா பிரியாணிய தயார் பண்ண சொன்னாங்க. அவளும் சரின்னு சொல்லி தயார் பண்ண ஆரம்பிச்சான். மத்தியானம் சாப்பாடு நேரத்துல ரெடியாச்சு. எல்லாரும் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு அருமையா இருக்குன்னு பாராட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணிய என் வாழ்க்கையில சாப்பிட்டதில்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்கா. சாரதா பிரியாணிய சாப்பிட்டுட்டு அனாமிகாவை புகழ்ந்தது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் அவங்க வீட்லயே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க. அனாமிகாவும் அவ வீட்டுக்கு போனா. சாரதா ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்ல இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மிக்கு ரொம்ப நன்றிய சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. பாருடா மருமக கையால சாப்பாடு சாப்பிட்டாச்சா? அவளோட பிரியாணி கை பக்குவத்துக்கு ஹோட்டல் கடை போட்டோம். இந்த ஊர்லயே அவதான் பணக்காரி. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனா அந்த ஆளு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் மருமகளை கஷ்டப்படுத்துறான். அது எனக்கு பிடிக்கல. அவ செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவ சொந்தமா ஏன் ஹோட்டல் வைக்க கூடாதுன்னு தோணுச்சு. வைக்கலாம் தான், ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. பணம் தேவைன்னு எனக்கு தெரியாதா? அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். அந்த பணத்தை அனாமிகாக்கு நீ எப்படி கொடுக்கறங்கறத யோசிச்சுக்கோ. அப்போ லக்ஷ்மி ஒன்னு சொன்னா. அதுக்கு சாரதா ஓகே சொன்னாங்க. லக்ஷ்மி கிட்ட சொன்ன மாதிரியே அனாமிகா வீட்டுக்கு போய் தனக்கு சமோசா பிரியாணி வேணும், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னா. நான் சமோசா பிரியாணி செய்வேன்னு உனக்கு யார் சொன்னது? மறந்துட்டியா? நீ ஏன் நிறைய தடவை சொல்லிருக்க. சரி அதெல்லாம் விடு. செய்வியா செய்ய மாட்டியா? செஞ்சு தரேன். அதுக்கு தேவையானதெல்லாம் லிஸ்டா குடுக்கறேன், போய் வாங்கிட்டு வா. அதுக்கு லக்ஷ்மியும் சரின்னு சொல்லி லிஸ்ட எழுதிக்கிட்டு மளிகை கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா. அனாமிகா உடனடியா வேலையெல்லாம் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா சமோசா பிரியாணிய லக்ஷ்மி வீட்டுக்கு கொண்டு வந்தா. அந்த சமோசா பிரியாணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவளை புகழ்ந்து தள்ளனா. நிஜமா நல்லா இருந்துச்சா? ஆமா அனாமிகா, நீ மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சேன்னா எப்படி போகும் தெரியுமா? மக்கள் எல்லாரும் கியூல நிப்பாங்க. பணம் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியுமா? என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. நான் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா? அப்போ ஒருத்தர் கீழே ஒருத்தர் வேலை செய்ய வேண்டியிருக்காதுல்ல. லக்ஷ்மி சொன்னதை கேட்டு அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சா. லக்ஷ்மி திரும்ப திரும்ப ஒத்துக்கோ வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு சொன்னதுனால ஒத்துக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து சமோசா பிரியாணிய விற்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் நினைச்ச மாதிரியே நல்லா போச்சு. அது எல்லாத்தையும் பார்த்த அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பணம் வந்ததுனால அனாமிகா லக்ஷ்மிக்கு பணத்தை கொடுத்தா. லக்ஷ்மி அந்த பணத்தை கொண்டு போய் சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா லக்ஷ்மி அங்க வேலை செய்யறதுக்காக அவளுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. திடீர்னு அனாமிகாவோட அப்பா இறந்துட்டாரு. அனாமிகா கதறி கதறி அழுதா. விஷயம் தெரிஞ்ச சாரதா அங்க வந்தாங்க. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. உயிரோட இருக்கும்போது அண்ணன் தெரியல, இப்போ உன் கண்ணுக்கு தெரியுதா? அனாமிகா, வந்தவங்கள்ட்ட இப்படி பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசாத, தப்பு. உனக்கு எதுவும் தெரியாது லக்ஷ்மி, நீ வாய மூடு அப்படின்னு அத்தைய பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறீங்கன்னு பயங்கரமா பேசினா. என்ன தெரியும்னு இப்படி பேசுற அனாமிகா? உங்க அத்தை மட்டும் இல்லனா உங்க அப்பா உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. அன்னைக்கு நான் பணம் கொடுத்தேன்னு சொன்னல, உண்மையிலேயே பணம் கொடுத்தது உங்க அத்தை தான், நான் கிடையாது. நீ பிரியாணி ஹோட்டல் வைக்கிறதுக்கு யாரு பணம் கொடுத்தா? உன் அத்தை தான் கொடுத்தாங்க. நீ கஷ்டப்படுறங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அவங்களுக்கு பணம் இருக்குன்னு திமிர் இல்ல. அவங்க புருஷனோட பேச்சு கட்டுப்பட்டு உன்கிட்ட பேசுறதையே விட்டுட்டாங்க. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க அப்பாக்கு பிடிக்கல, அதனால அவர் ஒதுக்கி வச்சுட்டாரு. அந்த கோபத்தினால
இவங்களோட புருஷன் உன் பிறந்த வீட்ல யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இவ்ளோ நாள் உங்ககிட்ட இவங்க பேசல. எவ்ளோ நரகம் அனுபவிச்சாங்க தெரியுமா? இப்ப கூட இங்க வர்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு லக்ஷ்மி நடந்ததை சொன்ன உடனேயே அனாமிகா அழுதுட்டான். அத்தைய கையில புடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டான். இறுதி சடங்குகள் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. அப்படியே நாட்கள் போச்சு. வழக்கம் போல தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்ச அனாமிகா அவ அத்தையோட நிர்பந்தத்தால தன்னோட சமோசா வியாபாரத்தை தொடர்ந்து பண்ணான். நடந்ததையெல்லாம் மறந்து இருக்கிறதுக்கு அவளோட அத்தையே அவளுக்கு உறுதுணையா இருந்தாங்க. நாட்கள் போயிட்டே இருந்தது. வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு. நிறைய லாபம் கொடுத்துச்சு. 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க.